Hi friends, நான் நூர்தீன். உங்களுக்கு நான் இப்போ கோரல் டிரால கேப்டன் அமெரிக்காவோட லோகோ எப்படி வரைகிறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறமா யூனிட்ஸு பிக்சல்ஸுக்கு மாற்றுங்க. மாற்றிட்டு பேஜ் டைமென்ஷன் வந்து 1350 பிக்சல்ஸ் இன்ட்டு 720 பிக்சல்ஸ்க்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு பாலிகன் டூல் செலக்ட் பண்ணிங்க. பண்ணதுக்கப்புறம் அதை 5 சைட்ஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறமா கரெக்டாக கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் அமுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பாலிகன் டூல் வரைங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறமா ஷேப் டூல் எடுத்து கரெக்டாக இது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் அமுக்கிட்டு இதை கிளிக் பண்ணி உள்ளே இழுக்கணும். அது ஒரு கேப்டன் அமெரிக்காவோட லோகோக்கு ஒரு ஸ்டார் வரையணும். ஃபஸ்ட்டு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அது சுற்றி ஒரு சர்க்கிள் வரையணும். அதுவும் கரெக்டாக இந்த எட்ஜில் படாத மாதிரியும் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா பிக் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு, மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் இப்படி டேர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இங்கேருந்து அந்த ரூலரை கரெக்டாக அந்த பாயிண்டில் கொண்டாந்து வச்சுருங்க. அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து அந்த ரூலரை கொண்டாந்து இந்த பாயிண்டில் வச்சுருங்க. வச்சிட்டோன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம எலிப்ஸ் டூல் எடுத்து கரெக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் அமுக்கிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் அமுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. போட்டோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம், ஏன்னா அது ரொம்ப மேலே இருக்குது. ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இது பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் நான் பிக் டூல் எடுத்துகிட்டு இதை டெலீட் பண்ணியிருக்கேன். போட்டதுக்கப்புறம் இந்த சர்க்கிளை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் பேடில் இருக்க ப்ளஸ் கீ அமுக்குங்க. அப்படின்னா டூப்ளிகேட் ஆகிடும், 0 ஆஃப்செட்டில் டூப்ளிகேட் ஆகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பெருசாக கண்ட்ரோல் அமுக்கிட்டு இல்லை ஷிஃப்ட் அமுக்கிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிடுங்க. இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கடைசியாக போட்ட சர்க்கிளில் இருந்து நம்பர் பேடில் இருக்க ப்ளஸ் கீ அமுக்கி 0 ஆஃப்செட்டில் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஷிஃப்ட் அமுக்கிட்டே கொஞ்சம் ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை விட இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி ப்ளஸ் கீ அமுக்கி கூட கொஞ்சம். ஓகே, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கடைசியாக வரைஞ்ச ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆர்டரில் டு பேக் ஆஃப் த பேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லைனா அது இந்த ஒரு சர்க்கிள் மட்டும் தான் நம்ம கலர் கொடுக்குறதுனால விசிபிளாக இருக்கும். பண்ணதுக்கப்புறமா கலர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் விட்டுட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ஆர்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லி இந்த பட்டன் அமைக்கிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டாருக்கு அடுத்தால இருக்க இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த சர்க்கிள் அந்த மாதிரி இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஆர்டர்னு கொடுத்து இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லி இந்த கடைசி ஆப்ஜெக்ட்டுக்கு முந்தின ஆப்ஜெக்ட் இந்த சைடில் இது கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஆரஞ்சு, அதே மாதிரி ஆரஞ்சு கலர் கொடுக்கணும். கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கும். ஓகே, கொடுத்தது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு கலரில் இதில் ஆக்சுவலாக வந்து சாண்ட் கலர் மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விண்டோஸில் கலர் பேலட்ஸில் வந்து பேண்டோன் சாலிட் கோட்டட்னு அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து ரெண்டாவது இதில் இருக்குது. இது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கலரை வந்து கரெக்டாக ஆரஞ்சு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது கொடுத்துருங்க. நான் இந்த கலர் தான் இருக்குது இதில், அதனால் இது கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா இது ஒயிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இதில் இந்த கலர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெட்டிஷாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் பண்ணுறதுனால கரெக்டாக பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் இந்த ஸ்டாரில் வச்சு இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணி இதில் ரைட் கிளிக் பண்ணி ஆர்டரில் இன் ஃப்ரண்ட் ஆஃப்னு சொல்லி இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி ஒரு ப்ளூ கலர் கொடுங்க, அதாவது ஒரு ஸ்கை ப்ளூ கலர். இந்த மாதிரி இப்படி பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டாருக்கு வந்து ஒயிட் கலர் கொடுங்க. கொடுத்துட்டு இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்த்து. இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் இது நான் வந்து அவுட்லைன் எடுத்துக்கணும். அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா அவுட்லைன்லாம் போயிடும். இப்படி பண்ணதுக்கப்புறமா கடைசி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபவுண்டைன் ஃபில் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கலர்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்டரி கலரில் வந்து மோர்னு கொடுங்க. மோர்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். இதில்
கடைசியில் கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக வர மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக வர மாதிரி. இது வந்து ஆரஞ்சு கலரில் தான் இருக்கணும், இதே கலரில் இருக்கணும். இந்த கலர் கடைசியில் கொஞ்சம் டார்க்காக வச்சு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் எப்படி வரணும். ஓகே இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கரெக்டாக இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டைன் ஃபுல்லாக ஆக்சுவலாக இந்த கலர் எங்கே இருக்குன்னு தெரியல. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓகே அந்த மாதிரி கொடுக்குறேன். இதில் வந்து மோரில் போயிட்டு மாடல்ஸில் கொஞ்சம் டார்க்காக இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே கொஞ்சம் இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற நேரம் கரெக்டாக பொறுமையாக பண்ணுங்கள். அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி ப்ளூ கலரில் ஆக்சுவலாக இதோட கொஞ்சம் டார்க்காக வச்சுருங்க. ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வச்சுட்டு இதில் ஃபவுண்டைன் ஃபுல்லில் அதே ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இதில் அமௌண்ட் போயிட்டு மாடல்ஸில் கொஞ்சம் டார்க்காக ஓகே வச்சுட்டு ஓகே இப்போ இந்த மாதிரி வரும். ஓகே இப்படி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா விண்டோஸில் வந்து டாக்கெட்ஸில் ஷேப்பிங் இருக்குங்க. ஷேப்பிங் எடுத்துகிட்டு இந்த டேப் வந்து இன்டர்செக்ட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றினதுக்கப்புறம் கரெக்டாக இந்த பிசைர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக சென்டர் உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறதுனால பண்ணுறேன். இதில் வந்து இது வரைக்கும். அப்புறம் இப்படி பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா இன்டர்செக்ட் அதாவது லீவ் ஒரிஜினல் சோர்ஸ் ஆப்ஜெக்டை அன்டிக் பண்ணிவிட்டு இதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு இன்டர்செக்ட் வித்துன்னு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து இதை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். இன்டர்செக்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒயிட் கலருக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி ஒயிட் கலருக்கு மாற்றிடுங்க. ஒயிட் கலருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கே இதை வச்சு இங்கேருந்து இப்படி வச்சுருங்க. இதை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா பார்க்க கொஞ்சம் ரியலாகவே இருக்கணும். ஓகே அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்படி பண்ணதுக்கப்புறமா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கொஞ்சம் இப்படி தெரிய வச்சுக்கலாம். தெரிய வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா சும்மா ஒரு பிளாக் கலரில் ஒரு பேக்ரவுண்ட் போட போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த ஃபவுண்டைன் ஃபீல்டில் ரேடியல் வச்சுட்டு கொஞ்சம் ப்ளூ கலரில் ஓகே இதை வந்து பேக் ஆஃப் தி பேஜ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படி தான் வரையணும். என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீக்லி 2 அப்டேட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா என்னால் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முடியல, நிறைய வேலை இருக்குது என்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.